எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று உலகம் முழுக்க பேசப்படுகின்ற உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நாமம்தான், ஒரு நாடுதான் பலஸ்தீன் என்று சொல்லுகின்ற ஒரு நாமம். இது மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எல்லோரும் பேசுகின்ற ஒரு பெரியதொரு தலைப்பாக இதனை செய்திருக்கிறது, மாறிப்போயிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த தலைப்பை நாங்கள் பேச வேண்டும், என்ன காரணம், எதற்காக வேண்டி நாம் இந்த தலைப்பை பேசுகிறோம் என்பதை நாம் முதலிலே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பு என்பது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, எங்களுடைய இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, எங்களுடைய சகோதரத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தில் இறைவன் சிறப்பித்திருக்கின்ற நகரங்களில் ஒரு நகரத்தோடு சம்பந்தப்பட்டது ஒன்று. நாங்கள் எல்லோருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய்மையான வார்த்தைகளோடு தொடர்புபட்டோம் என்ற அந்த உறவு என்ற ஒரு பந்தத்தின் ஊடாக இதை பேசப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு துன்பம் என்றால் நீங்கள் பேச வேண்டும், உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் நாடுகளால் பிரிந்திருந்தாலும், மொழிகளால் பிரிந்திருந்தாலும், தேசங்களினால் பிரிந்திருந்தாலும், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளினால் ஒன்று சேர்ந்த உறவுகள் தான் நாங்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சமூகமும் அல் குர்ஆனை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்கள் என்றால், நாடோ தேசமோ மொழியோ அவர்களை பிரித்திருந்த போதிலும் எங்களுடைய ஈமான் என்று சொல்லுகின்ற, இஸ்லாம் என்று சொல்லுகின்ற ஒரு சொந்தம் பந்தம் எங்களை என்ன செய்திருக்கிறது, இணைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தண்ட கையை இப்படி கோரி, இப்படி ரெண்டு கையையும் எடுத்து விரல்களுக்குள் கோரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இன்னல் முஃமின லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஃமின் இன்னும் ஒரு முஃமினுக்கு கட்டிடம் போன்றவன். எப்படி ஒரு கல் இன்னும் ஒரு கல்லை தாங்கி அந்த கட்டிடத்தை உயரமாக கட்டுவதற்கு கல்கள் ஒத்துழைக்கிறதோ, அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு இப்படியான உறவு தன்மைகளோடு இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் நாங்கள் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சில நேரங்களில் எங்களுடைய மனங்கள் எல்லாம் அப்படியே வெம்மி போகின்ற அளவுக்கு இன்றைய நிலவரங்கள் உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, இன்றைக்கு இருக்குகின்ற பலஸ்தீனத்தில் இருக்குகின்ற சின்ன பிள்ளைகளை கொள்ளுகிற போது இஸ்ரேலிலே இருக்குகின்ற யூதர்களில் பரம்பரையாக வந்த அந்த யூதர்களே போராட்டம் செய்கின்ற அளவுக்கு, ஐக்கிய நாடுகளுக்கு போய் இன்றைக்கு அவர்கள் கோஷம் எழுப்பி இது கோரத்தனமான தாக்குதல் நடத்துகிறது என்று, எந்த யூதர்களுடைய இனம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை அழிக்கிறதோ, பலஸ்தீனத்தை அழிக்கிறதோ, அதே யூத பரம்பரையிலிருந்து வந்த அந்த யூதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த சமூகம் இன்றைக்கு போராட்டம் செய்து இன்றைக்கு இது படுகொலை என்று பேசுகிற அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்தையும் என்ன செய்கிறது, இன்றைக்கு காயப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை இன்றைய பலஸ்தீனத்தின் சமூகம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சில நேரங்களில் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது, அங்குள்ள பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது, அங்குள்ள பெண்களை எல்லாம் பார்க்கிற போது, அங்கு நடக்குகின்ற தாக்குதலை பார்க்கிற போது, அந்த மக்கள் படுகின்ற வேதனைகளையும் கண்ணீர்களையும் காணுகிற போது சில நேரங்களில் கல்புகள் உடைந்து போவதும் உண்டு.
சில நேரங்களில் இப்படியான கேள்விகளும் வருவது உண்டு. ஏன் அல்லாஹ் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய உதவி வராதா? அங்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம், பாவம் செய்யாத பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்களே, பார்த்திருக்கிற நேரம் அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிறதே. இப்படியான ஒரு சில நேரங்களில் நம்முடைய மனம் வெதும்பி இப்படியான கேள்விகள் கூட கேட்கப்படுவதும் உண்டு. அதற்கும் இஸ்லாம் ஒரு காரணத்தையும் காரியத்தையும் சொல்லித் தருகிறது என்பதையும் என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், என்ன துன்பம் துயரம் முஸ்லிம்களுக்கான சோதனை எது நடந்தாலும் அதை நாங்கள் எப்போதும் தூக்கி கொண்டு வந்து கல்போடு மட்டும், உணர்வுகளோடு மட்டும் பார்க்காமல் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கேயும் அறிவாளிகளுக்குத்தான் சுவர்க்கத்தில் நடுத்தரம் அப்படின்னு சொல்லல, உயர்ந்த தரம் அப்படின்னு சொல்லல. வெறும் அறிவுக்கு மாத்திரம் இஸ்லாம் என்ன செய்யாது, எந்த விதமான ஒரு கண்ணியத்தையும் கொடுக்காது. நாளை மறுமையில் நீங்கள் டாக்டராக இருந்தீங்க, இன்ஜினியராக இருந்தீங்க, லோயராக இருந்தீங்க, பெருசாக படிச்சிருந்தீங்க, வாங்க சுவர்க்கம் என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது, பேசாது. இஸ்லாம் கொடுக்குற தரஜா என்ன அப்படி என்று கேட்டால், அறிவுக்குள்ளான ஒரு தரஜா அல்ல, அந்தஸ்து அல்ல, ஈமானுக்கு உள்ள ஒரு தரஜா. ஈமானுக்கு உள்ள ஒரு தரஜா தான் அந்தந்த மனுஷனை எந்த எந்த சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற படித்தரம், நாளைய படித்தரம் என்பதை என்ன செய்யக்கூடாது. அதனால ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் இந்த ஈமானை அவன் சுமந்திருக்கிறானோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்வான், அவன் சோதிக்கப்படுவான் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அடுத்தது இன்னும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு இருக்குகின்ற யூதர்களும் நாங்களும் அண்ணன் தம்பி பிரச்சனை தான் இது. இன்றைக்கு இருக்கிற யூதர்களும் நாங்களும் அண்ணன் தம்பி பிரச்சனை என்பதை முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், அதுதான் அவங்களோட கோட்பாடு. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ரெண்டு தான் வித்தியாசம். அவங்கள்ட்டையும் உருவப்படம் கிடையாது. அவங்களும் உருவப்படம் வைத்து செய்ய மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். அவங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் கடவுள் அல்லாஹ் அப்படி என்று தான் இருக்கிறார்கள். ஆனால் இஞ்சால நம்மட மக்களை எல்லாம் நீங்க பார்த்தால், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற ஒரே ஒரு காஃபிரான நாடு என்றால் இஸ்ரேல் மட்டும்தான். அதை வளைச்சித்தான் சவுதி இருக்குது, அதை வளைச்சித்தான் கத்தார் இருக்குது, அதை வளைச்சித்தான் குவைத் இருக்குது, அதை வளைச்சித்தான் நாம் இருக்கின்ற நாடுகள் எல்லாமே இருக்குது. அப்போ ஜசீரத்துல் அரப் நம்ம இருக்கின்ற இந்த தீபகற்பத்தில் வளைத்து முஸ்லிம் நாடுகள் பலமாக இருக்கிற போது, இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லுகின்ற அந்த நாடு இவ்வளவு பெரிய ஒரு நாடாக இன்றைக்கு எல்லாரையும் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு அவர்களுடைய கை ஓங்கி போய் இருப்பது என்ன காரணம்? அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டி இருக்கிறது. அங்கால அவங்க இந்த உலகத்தில் என்ன யுக்திகள், அறிவு, பெரும் பெரும் அவங்களோட நாட்டுக்குள்ள வார குண்டுகளை கண்டு அலாரம் அடித்து அதை எத்தனையோ நிமிஷத்துக்குள் போய் தாக்கி விடுகின்ற அளவுக்கு பெரிய ஐடோம் என்று சொல்லுகின்ற, அப்படியே அவங்களோட நாடை இஸ்ரேல் அப்படியே சுத்தி பாதுகாப்பு போட்டிருக்கின்ற அவ்வளவு பெரிய திறன் அவங்கள்ட்ட இருக்குது. அமெரிக்கா கூட இவங்கள்ட்ட தான், இஸ்ரேல்கிட்ட தான் அந்த ஐடோம் என்று சொல்லுகின்ற அந்த இதையும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டாங்க. வல்லரசுகள் எல்லாம் இன்றைக்கு இவங்களுக்கு பின்னால இருந்து கொண்டு, அவ்வளவு ஆயுத உதவிகள் செய்து கொண்டு, உலகத்திலேயே இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி குண்டு வேறு எங்கும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெரும் ஆயுத பலத்தோடு, ஆனால் உலகத்தில் 1.5 கோடி 2 கோடிக்குள்ள இருக்கின்ற இந்த யூதர்கள் இவ்வளவு அநியாயத்தை செய்கிற போதும், இதற்கு பின்னால அமெரிக்கா ஏனைய நாடுகள் எல்லாம் கைக்கூலியாக அவங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிற போது, இன்றைக்கு ஒரு பக்கம் அல்லாஹ் அல்லாஹ் என்று, பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பலஸ்தீனத்தின் அழுகுரல்கள் ஒலித்து கொண்டிருக்கிற போது, அவ்வளவு ஆயுதங்களையும் வைத்து, அவ்வளவு வல்லரசுகளையும் தனக்கு பின்னால் வைத்து, அவ்வளவு பலத்தோடு இன்றைக்கு இந்த முஸ்லிம் நாடுகள், இந்த முஸ்லிம் நாடாகிய பலஸ்தீனை அடிப்பதற்கு காரணம் என்ன? இவ்வளவு பலம் இருக்கிற போது, இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் வளைத்திருக்கிற போது, ஏன் இன்னும் இந்த முஸ்லிம் நாடுகள் வாய் துறக்காமல் இருக்கிறார்கள்? அமெரிக்காவுக்கு பயந்தா இருக்கிறார்கள்? அல்லது இதுல வேற வேற நாடுகள் எல்லாம்
ஏன் இன்னும் மௌனியாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் கவலையும் எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன செய்கிறது இருக்கிறது. நீங்க இதுக்கு இந்த தலைப்புக்கு வாரத்துக்குள்ள அதுக்கு முதல் ஒன்றை புரிஞ்சு கொள்ளோடும். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நமக்கு தந்து சில படிப்பினைகளையும் சில வரலாறுகளையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான் என்றால் அதுக்கு பின்னால வெற்றி இருக்கிறது என்பது அடையாளம். அதற்கு பின்னால வெற்றி இருக்கிறது என்பது அடையாளம். இதற்கு முதல் இந்த இஸ்லாத்துடைய பார்வையில் இன்றைய பலஸ்தீன் அல்லது காசா அல்லது ஷாம் இது எப்படி அப்படி என்று படித்து கொண்டு அதற்கு பின்னால் அங்கே என்ன நடக்குது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் பார்ப்பது ஒரு வரலாற்றோடு அணுகிற போது தான் என்ன செய்யும், அது உண்மையான மனசோடு கலந்த ஒன்றாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் சில இடங்களை சில மனிதர்களை உயர்த்தி வச்சிருப்பான். அப்படி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்த இடங்களில் முதலாவது இடம் காபத்துல்லா, இரண்டாவது இடம் மஸ்ஜிது நபவி, மூன்றாவது இடம் பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்தஸ் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு முஸ்லிம்கள் பலஸ்தீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு புனிதமான பூமி. இது அல்லாஹுவினால் அடையாளப்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய சின்னங்கள் என்று அல் குர்ஆன் வர்ணிக்குகின்ற ஒரு இடம் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். புகாரில 3425வது செய்தி. யா ரசூலுல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிய அவ்வல், இந்த பூமியிலே முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படி என்று கேட்ட போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். சும்ம ஐ, பிறகு எது யா ரசூலுல்லாஹ் என்று நான் கேட்டேன். சும்ம மஸ்ஜிதுல் அக்ஸா, பிறகு இரண்டாவது பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப அபூ தர் அல் கிஃபாரி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கம் கான பைனஹுமா, இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில் உள்ள கால அளவு எவ்வளவு அப்படி என்று நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 ஆண்டுகளுக்குள் மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளின் பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிற போது இந்த மஸ்ஜிதுல் ஹராம எப்படி முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்களோ, முதலாவதாக கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்றுதான் இரண்டாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபாவை கட்டியதன் பிற்பாடு 40 வருஷத்துக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் கட்டினார்கள் என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மஸ்ஜிதுல் ஹராம் இந்த ரெண்டும் ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் ஊடாக இந்த உலகத்தில் நிறுவப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டல, புனர் நிர்மாணம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிற போது மினல் கவாயித், அஸ்திவாரத்திலிருந்து அவர் கட்டி எழுப்பினார். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரத்திலிருந்து என்ன செய்தார், கட்டி எழுப்பினார். அல்லாஹு தஆலா பைத்துல் மக்தஸை பற்றி சொல்லுகிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை புனர் நிர்மாணம் செய்தார். அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டல, இருந்ததை என்ன செய்தாங்க, டெவலப் பண்ணாங்க. அதுதான் இஸ்லாமிய வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையும் என்ன செய்கிறது, இருந்து வருகிறது. கன்னான் என்று சொல்லுகின்ற இடத்துல தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் மனைவி ஹதிஜா யார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுட்டு வந்து அங்கே இருந்து அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை என்ன செய்கிறது, அங்கால அப்படியே வருகிறது. இஞ்சால பலஸ்தீனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்துதான் அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய பரம்பரை என்ன செய்கிறது, வந்து போகிறது. அப்ப அண்ணனும் தம்பியும் 2 பேரிலும் இருந்து வந்த பிரிவு தான் இஞ்சால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வந்து அதிலிருந்து இருந்து என்ன செய்றாங்க, 2 பேரும் பிரிகிறாங்க என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தொடர்பட்டிருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்னை மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்த போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில எல்லா நபிமார்களும் தொழுது கொண்டிருந்தார்கள், நான் அவர்களுக்கு தொழுகை நடத்தினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியில சொல்லுகிற போது, அல் அம்பியா அஹ்யாஉம் ஃபி குபூரிஹிம் யுஸல்லூன், எல்லா நபிமார்களும் கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நிறைய அறிஞர்கள் இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா போன்றவர்கள் இது என்ன செய்கிறாங்கண்டா, அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்கண்டா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, அல்லது அவங்களுக்கு ஏதாவது வேறொரு இதொன்று கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்ன நான் மியாராஜுக்கு போயிட்டு வந்தவுடன் என்னை பிடிச்சு வச்சு ஆக்கெல்லாம் கேட்டாங்க, நீங்க போயிட்டு வந்தீங்க, எப்படி போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹ் தஆலா எனக்கு பைத்துல் மக்தஸை அப்படியே கண் முன்னே காட்டினான். அப்ப நான் ஒன்றொன்றா என்ன செய்தேன், அவர்களிடத்தில் நான் சொன்னேன் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், காயிமுன் யுஸல்லி, அவர் அங்கே தொழுது கொண்டிருந்தார். அவர் யாருக்கு ஒத்த மனிதர் என்றால், ஷனுவா கோத்திரத்தை சேர்ந்த இன்னாருக்கு ஒத்த மனிதராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். அக்ரபுன் நாஸி பிஹி ஷபஹன் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸக்கஃபி, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பானவராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள், அவர் என்னை ஒற்ற தோற்றத்தில் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போய் திரும்ப வாராங்க. பெரிய ஆளாகி அவர் ஓடி திரிகிற பருவம் வந்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு கஃபந்துர் மாதா தரா, மகனே உங்களை அறுக்கிறதுக்கு கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க கண்ட கனவை என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க, மறுமையில் என்ன பொறுமையாளர்களோடு காணுவீங்க என்று சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு விட்டுட்டு போனதுக்கு பிறகு சந்திச்ச முதல் சந்திப்பு அதுதான். அதுக்கு முதல் அவர் சந்திக்கல, விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு போயிட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க பெரிய ஆளாகி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க இருந்து அங்கு வந்து குடியேறிய ஒரு மக்கள்ல ஒரு ஆளை பேசி திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. உம்மா வாப்பா இருக்கல, திருமணம் முடிக்கக்குள்ள வாப்பா இருக்கல, என்ன வாழ்க்கண்டு பாருங்க, வாப்பா இருக்கல. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு உம்மா மௌத் ஆயிட்டான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆயிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வாரார் மகனை சந்திக்க, பெரிய ஆளா போய்த்தாரு, மகனை சந்திக்க வாரார். மகனை சந்திக்க வாராரு, மகன் வீட்டில இல்லை, வெளியில போயிட்டாரு. மனைவி இருக்கிறா, மனைவி கிட்ட புகார்ல வர செய்தி, மனைவி கிட்ட வந்து மருமகள்கிட்ட வந்து சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்ட சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். அவன் வலைக்கும் சலாம்னு சொல்றா. அவரு போய் சொல்லல, நான் தான் இஸ்மாயிலுடைய வாப்பா அப்படின்னு சொல்லல. அவரு போய் கேட்கிறாரு, எங்க உங்களோட மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்மாயில் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்ற, அவர் வெளியில எங்களுக்காக உணவு தேடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது மனைவி சொல்றா, ரொம்ப கஷ்டத்துல போகுது, சரியான வறுமையில வாழ்றோம், ரொம்ப கஷ்டத்துல நாங்க என்ன செய்யறோம், ஜீவித்து கொண்டிருக்கிறோம், என்ன சாப்பிட்றீங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட மாப்பிள்ளை வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க அந்த அவர் வீட்டு வாசப்படியை மாத்தி விடுமாறு சொல்லுங்கள், யுகையிர் அத்தபத்தபாபிஹி, அவருடைய வீட்டு வாசலை மாத்தி விடுமாறு சொல்லுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, இதுக்குள்ள வந்த ஒரு செய்தி, இது அப்படியே வாராரு. வந்த உடனே பார்க்குறாரு, யாரோ வந்து போன ஒரு அடையாளம் இருக்குது. அப்ப மனைவி கிட்ட கேட்கிறாரு, யாரு வந்து போன அப்படின்னு கேட்கிறாரு. அவ சொல்றா, ஒரு வயசாளி, ஒரு கிழவர் மாதிரி ஒரு ஆள் வந்தார். என்ன சொன்னாரு, உங்களை கேட்டார். வேற என்ன சொன்னாரு, சாப்பிட்றீங்க என்னன்னு கேட்டார். நீங்க என்ன சொன்னீங்க, கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னாரு, இந்த வீட்டு வாசலை மாத்தி விடுமாறு சொன்னார். ஓ அப்படியா. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தாக்க அபி, அது என்ற வாப்பா, வாப்பாவை நான் காணல, தாக்க அபி, அது என்ற வாப்பா, என்ற வாப்பா வீட்டு வாசலை மாத்தி விடுமாறு சொன்னது, உன்னை விட்டு விடுமாறு சொன்னார், நீ போயிடுனாங்க. ஒன்று கேட்கல, நீ போயிடுனாங்க, விட்டுட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கல்யாணம், இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வராங்க.
வார நேரம் வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அப்போ கேட்குறாரு புதிய மருமகள், அப்போ கேட்குறாரு எங்கே உங்களோட மாப்பிள்ளை, சலாம் சொல்லி கேட்குறாரு எங்கண்டு. வெளியில் போயிருக்கிறாரு. ஓ அப்படியா, சரி உங்களோட மாப்பிள்ளை எங்கே வெளியில் போயிருக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு கேட்குறாரு என்ன எப்படி உங்களோட லைஃப் எல்லாம் போகுது. ரெண்டாவது மருமகள் சொல்கிறா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது. என்ன சாப்பிட்றீங்க, இறைச்சி சாப்பிட்றோம். என்னத்தை குடிக்கிறீங்க, நாங்கள் தண்ணி குடிக்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சார், பாரக்கல்லாஹு ஃபில் லஹ்மி வல் மால் வல் மா, யா அல்லாஹ் இறைச்சிலையும் தண்ணியிலையும் பரக்கத்து செய்வாயாக. இந்த 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 துவாவை வச்சு சொல்லுவாங்க வரலாற்று அறிஞர்கள், சவுதியில் மக்காவில் எங்கும் இல்லாத இறைச்சி அவ்வளவு அங்கு கிடைக்கும். அவள் துவா செஞ்சுட்டு மகன் வந்தா, அவங்களோட மாப்பிள்ளை வந்தா நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொல்லுங்க அவர்கிட்ட இந்த வீட்டு வாசலை மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார், சந்திக்கல. இந்த நேரத்தையில் திரும்ப என்ன செய்கிறா, மனைவி இருக்கிறா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாரு யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறா ஆமாம் வந்தார். யார் வந்தா, ஷெய்குன் கரீம், ஒரு சங்கையான மனிதர் வந்தார். முதலாவது பொண்டாட்டி சொன்னால் ஒரு வயசாளி ஒரு மாதிரியான ஆள். ரெண்டாவது மனைவி சொன்னால் ஒரு கண்ணியமான மனிதர் வந்தார். என்ன சொன்னார், உங்களை பற்றி கேட்டார். வேற என்ன சொன்னார், வீட்டு வாசல் படியை மாற்ற வேண்டாம் என்றார். ஓ அப்படியா, தாக்காபி அது என்ற வாப்பா, உன்னைத்தான் விட்டு விடாமல் உன்னோடு வாழுமாறு என்ற வாப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்காத ஒரு கட்டம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மனைவி சொன்ன ஒரு அழகான கண்ணியமான நல்ல ஹைபத்தான ஒரு தோற்றத்தோடு ஒரு மனிதர் வந்தார். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்கிற போது என்னுடைய தோற்றத்துக்கு ஒத்த அழகான ஒரு தோற்றத்தோடு பைத்துல் முகத்தஸிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்னு மாஜாவுல 1164வது செய்தி 3 துஆ அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு துஆ தான் பைத்துல் முகத்தஸை கட்டிக்கிட்டு கேட்குறாங்க. 3 துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ், அதில் ஒன்று என்னென்றால் எனக்கு முல்கன், எனக்கு ஒரு ஆட்சி தரணும், அந்த ஆட்சி இந்த உலகத்தில் யாருக்கும் தரக்கூடாது, நீ அப்படி ஒரு ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தார். காற்று பறவைகள் எல்லாத்தையும் கொடுத்தார். அடுத்தே கேட்டாரு, நான் கொடுக்குற தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கணும், வேற யாரும் கொடுக்குற தீர்ப்பை பிழைக்க. அல்லாஹு தஆலா அதையும் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது ஒரு துஆ கேட்டார். அது என்ன என்றால், வஅல்லா யஅதிய ஹாதல் மஸ்ஜித அஹதுன் லா யுரிது இல்லா ஸலாத்த ஃபீஹி இல்லா ஹரஜ மின் துனூபிஹி கயௌமி வலதத்துஹு உம்முஹு. எந்த ஒரு மனிதன் இந்த பைத்துல் முகத்தஸில் வந்து 2 ரக்காத்து தொழுது விட்டு அவர் திரும்ப போகிறாரோ, அவர் போகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்று யா அல்லாஹ் இங்கு வந்து தொழுது கொண்டு போகின்ற அத்துணை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்கள் போக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால மதீனாவில் இருந்து வந்து, எப்படி மக்கா மதீனாவுக்கு 4 தடவை போய் 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 வந்த எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் மதீனாவில் இருந்து பைத்துல் மக்தஸுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுதாரு. அங்கே ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்கல. அப்போ கேட்குறாங்க, என்ன தண்ணி குடிக்காமல் போகிறீங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்த நோக்கம் 2 ரக்காத்து தொழுவதற்காக, தொழுதுட்டே போறேன்டார். நம்மளும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்ற உசுறு இருக்கிறதுக்கு இடையில் அந்த பூமிக்கு போய் 2 ரக்காத்து அந்த மஸ்ஜிதில் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று என்ன செய்யணும், நானும் நீங்களும் கேட்க வேண்டும். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படியே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. புகாரியில் 3176 செய்தி அந்த நம்பரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. தபூக்குடைய அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த 6 விஷயமும் நடந்தால் மறுமையுடைய நாளை எதிர்பாருங்கள். அதில் ஒன்று மௌத்தி, நான் மௌத்தாகினால் மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரண்டாவதாக பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிஞர்கள், உமர்வுடைய காலத்தில் என்ன செஞ்சு இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் படையெடுத்து போய் இந்த பைத்துல் மக்தஸை உமர்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்க, கைப்பற்றாங்க. அங்கே உள்ள மன்னன் சாவியை கொடுக்காம உமரை வர சொல்லுங்க, ஹலீஃபாவை வர சொல்லுங்க அப்படின்னா உமர் அவர்கள் தண்ட வேலையாளோடு பைத்துல் முகத்தஸை அப்படியே கைப்பற்றி எடுக்கிறதுக்கு, பாரம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க.
எப்படி போறாங்கண்டா தண்ட வேலையாள்கிட்ட பேசிக்கொள்றாரு. இங்க பாருங்க, நம்ம போற நேரம் மிச்சம் தொலைவு தூரத்துக்கு போகணும். கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து வாரேன், நீங்க அப்படியே நடந்து வாங்க. அடுத்தது நீங்க உட்காருங்க, நான் நடந்து வாரேன். மாறி 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 என்ன செய்வோம், அப்படியே போவோம். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே வாராங்க. அபு உபைதா அல் ஜர்ரார் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. உமர் அவர்கள் ஒரு ஒட்டு போட்ட ஆடை, உமர் அவர்கள் ஒட்டு போட்ட ஆடை, ஹலீஃபா பைத்துல் முகத்தஸ அப்படியே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வுக்கு போறார் சாவியை எடுக்கிறதுக்கு. இப்படியே மாறி மாறி 2 பேரும் ஏறி ஏறி இறங்கி போற நேரம் பைத்துல் முகத்தஸுக்கு கிட்ட வந்த உடனே உமர் அவர்கள் நடக்கணும், வேலைக்காரர் என்ன செய்யணும், அவர் வாகனத்தில் பயணிக்கணும். இந்த நேரத்தில் தான் அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்கள் ஓடி வந்து சொன்னாங்க, உமரே, ஒரு மாதிரியான ஸ்லிப்பரோடு பிஞ்ச சட்டையோடு வாரீங்க, அது வேற இவரை மேலே ஏற்றி வச்சு நீங்கள் கீழே வாரீங்க, பார்க்குறாக்கெல்லாம் இவர் தான் ஹலீஃபான்னு நினச்சிக்குவாரு, இந்த உடுப்பை மாற்றுக்க, என்கிட்ட நல்ல உடுப்பு இருக்குது, இந்த ஸ்லிப்பரை வீசுங்க, வேறு ஸ்லிப்பர் என்கிட்ட இருக்குது, அதை போட்டுக்கங்க. நாங்கள் சொன்னாங்க, உமர்ல அவர்கள், அல்லாஹு தாலா எனக்கு இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம் தந்தான், இந்த இடம் இல்லாமல் வேறு இடமாக இருந்திருந்தால் நான் நடந்து கொண்டிருப்பது வேறுனாங்க. அப்படி உமர்லாவுடைய காலத்தில் இந்த பைத்துல் மக்தஸை போய் என்ன செஞ்சாங்க, கைப்பற்றினாங்க. அதுக்கு பிறகு சலாஹுதீன் அய்யூபுடைய காலத்தில் இந்த பைத்துல் மக்தஸ் என்ன செய்து வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்த பைத்துல் மக்தஸ் அப்படியே அநியாயம் செஞ்சு குப்பை கூளைகள் சேல்கள் சலங்கள் எல்லாத்தையும் போட்டு அதில் பெரிய கிறிஸ்தவர்களுடைய சிலுவை ஒன்று அடித்து வச்சிருந்தாங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, வரலாறை புரிஞ்சுக்கங்க, பெரிய கிறிஸ்தவர்களுடைய சிலை ஒன்று அப்படியே அதுக்கு வச்சிருந்தாங்க. சலாஹுதீன் அய்யூபுடைய காலத்தில் அவரே போய் அப்படியே அந்த புனிதமான இடத்தை எல்லாம் தண்ட கையால் சுத்தம் செஞ்சு இந்த சிலையை எடுத்து கீழே போட்டு உடைக்காம இந்த கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு அப்படியே இந்த அறைக்கு உங்களோட சிலுவை அப்படின்னு தூக்கி கொடுத்தாங்க. நீங்க யோசிங்க, சுபஹானல்லாஹ், ஒரு யுத்தம் போதும் எவ்வளவு நாகரிகமாக எவ்வளவு பண்பாடுகளோடு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய உம்மத் நாகரிகமாக நல்ல முறையில் அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரவும் எவ்வளவு பண்பாடாக நடந்து கொண்டாங்க என்பது இந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளப்பட்டு தோல்வி அடைந்து வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் எல்லாம் பண்பாடுகளோடு நடந்த ஒரே ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் என்பதை நானும் நீங்களும் வரலாற்றில் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸ் தான் இன்றைக்கு யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்குகின்ற ஒரு இடம்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இன்றைக்கு இஸ்ரேல் அல்லது பலஸ்தீன், இந்த ஷாம், அன்றைக்கு இருந்த ஜோர்தான், இப்படியான 4 நாடுகளை சேர்த்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஊர் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஷாம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர். நான் பின்னால சொல்றேன். இப்போ வாங்க, இவ்வளவு வரலாற்றோடு தொடர்பட்ட இந்த மண்ணில் இவ்வளவு முஸ்லிம்களும் பலஸ்தீன சிறுவர்களும் பெண்களும் எவ்வளவு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாளைக்கு அங்குள்ள சுகாதாரத்துறையின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அங்குள்ள பெண்கள், காசாவில் உள்ள பெண்கள் 180 பேர் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிற போது அவர்களுக்கான மருத்துவம் கிடையாது, சக்தி தரக்கூடிய உணவு, ஊட்டச்சத்து உணவு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அங்குள்ள யூதர்கள், அங்குள்ள இந்த இஸ்ரேலர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய வைத்தியசாலை எங்கே இருக்குதோ அதை பார்த்து பார்த்து தாக்குறாங்க. எங்கு அங்கே சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் இருக்கிறார்களோ அவங்கள அப்படியே என்ன செய்கிறாங்க, தாக்குறாங்க. அவங்க போடுற ஒரு குண்டு 1000 கிலோ பாரமான குண்டு, 1000 கிலோ பாரமான குண்டு அவர்கள் போடுகின்ற குண்டு. நேரடியாக தாக்காம அப்படியே மேலால வந்து என்ன செய்கிறாங்க, தாக்குறாங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள மாத்திரம் 15 பேர்கள் போய் உட்கார வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அங்க ஆடைகள் கிடையாது, உணவு கிடையாது, தங்குறதுக்கு வீடு வாசல் கிடையாது. நீங்க கிட்டத்தில் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு பெண் பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு ஆளை திருமணம் முடிச்சிருந்தா, இப்ப அவர் அங்கே இருக்கிறாரு, பலஸ்தீனத்தின் தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு இப்ப இலங்கைக்கு அவ வந்துட்டா. அவ ஒரு பேட்டி கொடுக்குறா. அவ சொல்ற, என் குடும்பத்தில், என் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தில் 50 பேர்கள் மௌத்தாயிட்டாங்க. என் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தில் 50 பேர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். நாங்கள்லாம் அகதி முகாத்தில் தான் இருந்தோம், நாங்களெல்லாம் அகதி முகாம்களில் தான் இருந்தோம். எங்களுக்கு உணவுகள் கிடையாது, மருத்துவம் கிடையாது,
இப்படியான ஒரு துன்பத்தோடு தான் அங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், பாவம் செய்யாத சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் துடிக்க துடிக்க கொள்ளுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப பலஸ்தீனத்தில் உள்ள சுகாதாரத்துறை ஒரு நாட்டுக்கு இங்கு 60,000 பேர் குறவுயிரும் குற்றுயிருமாக உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ வசதி எங்கள்கிட்ட கிடையாது, ஆபரேஷன் பண்ணுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. தயவு செய்து அவங்களை கொண்டு போய் எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைய பலஸ்தீனத்துடைய நிலைமை என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்க பாருங்க, இன்றைக்கு இருக்கிற வல்லரசுகள் எல்லாம் அவங்களுக்கு பின்னால நின்று கொண்டு அவங்க பெரும் பெரும் ஆயுதங்களை வச்சுக்கொண்டு பெரும் பெரும் குண்டுகளை போட்டுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசு அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது, அவங்களுக்கான அளவுக்கான ஆயுதம் கிடையாது. இந்த மக்கள் வாயில இருந்து வார வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆமி ஒரு 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 ஆர்மி என்று சொன்னால் அது லேசான ஆள் அல்ல. பல பயிற்சிகளை பெற்று அவருடைய உடம்பு மனசு எல்லாம் திடப்படுத்தப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வாரவர் தான் ஒரு ஆர்மி. நீங்க பாருங்க, இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஆயுதத்தோடு நிற்கிறது, கல் நெஞ்சுக்காரனாக நிற்கிறான். சுபஹானல்லாஹ், பலஸ்தீனத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று கல்லடிக்குது. அவன் ஆயுதத்தோட இருக்கிறான். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் அக்பர் என்று கல்லடிக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கல்லடிக்குது. நேத்து முந்தநாத்து ஒரு வீடியோ பார்த்து, ஒரு சின்ன சிறுமி 6-7 வயது இருக்கும் ஒரு சின்ன சிறுமி, அந்த சிறுமி கிட்ட ஒரு மீடியாவில் பேட்டி காண்றாங்க. அவ சொல்றா, உலகம் சேர்ந்து இந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம், வல்லரசுகள் இந்த இஸ்ரேல்களுக்கு பின்னால் இருக்கலாம், உலகமே இவர்களுக்கு உதவி செய்ய நாடினாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களின் பின்னால் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அமைதியாக இருக்கிறான், ஒரு காலமும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லுகின்ற செய்தியை சின்ன சிறுமி இடத்துல பேட்டி காணுகிற போது அன்றைக்கு அந்த சிறுமி சொன்னதை நேத்து முந்தநாத்து வெளியாகிய நியூஸை பார்த்தோம். அவவே கேட்கிறா, அந்த நியூஸ் எடுக்கக்கூடியவே கேட்கிறா, உங்களுக்கு தெரியுதா என்னை விடவும் நீங்கள் உயர்ந்த வார்த்தையை பேசுவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறா. அந்த பிள்ளை சிரிச்சிட்டு சொல்லுது, ஆமா, உங்களை விடவும் உயர்ந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஒரு சின்ன சிறுவன் ஒரு 7-8 வயது இருக்கும். ஊடுகள் எல்லாம் அப்படியே அடித்து தார்க்கப்பட்டு ஒத்தரும் இல்லாம ஒரு கட்டுல குந்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு மீடியாவால போய் கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சொல்றார், இந்த வீட்டில் 7 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், வீடு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு உணவு கிடையாது, கரண்ட் கிடையாது, தண்ணீர் கிடையாது, இருட்டோடு இருக்கிறோம், மழை வந்தால் ஒதுங்க வீடு கிடையாது, வெயில் வந்தால் ஒதுங்க நிழல் கிடையாது, ஆடைகள் கிடையாது, இவ்வளவு கஷ்டத்தோடு இங்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் துண்டிப்பு தொடர்பு இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும் இறைவனுடைய தொடர்போடு நாங்கள் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இறைவனுடைய தொடர்போடு இருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பயத்துல நாம் உங்களை கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம். பயம் புல்லா இல்லை, பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம். அந்த நேரத்தில் பசியில கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தில் கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், உயிரை பறித்து உங்களை நான் சோதிப்போம். வபஸ்ஸிரி ஸாபிரீன், அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்கிறான். நாம் பொறுமையாக இருக்கிறோம். பாதிக்கப்பட்டு ஊடு இழந்து உறவுகள் இழந்து தாய் தந்தைகள் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிள்ளை பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் எங்களுக்கு வரும். அந்த பிள்ளை சொல்லிட்டு சொல்றார், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருமாக இருந்தால், துயரங்கள் வருமாக இருந்தால், சோதனைகள் கஷ்டங்கள் வருமாக இருந்தால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்கிறோம், அவனிடத்திலே போக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். எனவே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தொடர்பு இன்னும் எங்களோடு இருக்கிறது. ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறார், நீங்க பலஸ்தீனத்தில் காசாவில் இவ்வளவு போர் நடக்குது தானே, கொத்து கொத்தா குண்டு போடுறாங்க தானே, சின்ன குழந்தைகள் கொல்லப்படுறாங்க தானே,
ஹாஸ்பிட்டல்கள் தாக்கப்படுகிறது தானே, அகதி முகாம்களை குறிவைத்து தாக்குறாங்க தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் அபாயா இல்லாமல் ஓடி வந்ததை கண்டிருப்பீங்களா? இவ்வளவு நடக்கிற போது எங்கே காண மாட்டீங்க. அதை மேலே கோட் போட்டு ஷால் போட்டு இப்படி தான் வராங்க. ஒரு பெண் சொல்றா, இரவு நேரங்களில் கூட நாங்கள் எங்களுடைய ஹபாயாக்களை கலட்டுவது கிடையாது. இரவு நேரங்களில் கூட எங்களுடைய ஹபாயாக்களை நாங்கள் கலட்டுவது கிடையாது. காரணம், நாங்கள் தூங்குகிற போது ஹபாயாக்களையும் ஷோல்களையும் நாங்கள் சுத்தி கொள்கிறோம். காலையில் எழும்புகிற போது நாங்கள் ஜனாசாவாக இருக்கலாம். அதனால எங்களுடைய உடம்புகளை அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இரவு நேரங்களில் கூட இஸ்காஃபை சுத்தி கொண்டு ஷோலை கட்டிக்கொண்டு ஹபாயாக்களோடு தான் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு பெண்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அங்குள்ள பெண்களுடைய ஈமான பார்க்கிற நேரம் சஹாபாக்குடைய வரலாறு கண்ணுக்கு முன்னால அப்படியே ஓடி வருகிறது. அங்குள்ள சிறார்களை பார்க்கிற நேரம் சஹாபாக்களுடைய சின்ன சிறார்களுடைய தியாக வரலாறு கண்ணுக்கு முன்னால ஓடி வருகிறது தோழர்களே. காரணம் என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, ஈமான் என்பது ஷாமிலே இருக்கும் என்னாங்க. ஈமான் என்பது ஷாமிலே இருக்கும். ஷாம் கெட்டுவிட்டால் உலகத்தில் எங்கும் நலவு இருக்காது நாங்கள் ரசூலுல்லாஹ். ஷாம் கெட்டுவிட்டால் உலகத்தில் எங்கும் நலவுகள் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்குள்ள பிள்ளைகள்லாம் பார்க்குற நேரம் சில நேரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு தூங்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. அங்கு படுற வேதனையும் துன்பமும் துயரமும் பெண்களுடைய அவ்வளவு குரல்களும். ஒரு பெண் கணவனை இழந்து தைரியமா பேசுறா, என்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். ஒரு பிள்ளை கட்டிடத்தில் இடிஞ்சி கட்டிடம் அப்படியே கீழே விழுந்து ஒரு பிள்ளை தொங்கிக் கொண்டிருக்குது. அந்த பிள்ளை அபி வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுது. வாப்பா கீழே நின்று சொல்றார், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வாப்பா என்று சொல்லாதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு. வாப்பா என்று சொல்லாதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்குள்ள சிறார்களுடைய ஈமான், அங்குள்ள பெண்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். என்ன தெரியுமா? நம்முடைய ஈமானத்தை யோசிக்கணும். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நாம் சிலரை இந்த உலகத்தில் சோதிப்போம், அவங்கள ஷஹீதுகள் யார் என்பதை பிரித்து பார்ப்பதற்காக. நமக்கு இந்த உலக வாழ்க்கை தானே தோழர்களே, எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 60-70 அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு 50 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் படி எவ்வளோ காலம் வாழுவீங்க? இன்னும் 10 வருஷம். 55 வயசு எவ்வளோ காலம்? 5 வருஷம். 60 வயசா ரெடி, அண்ணா இன்னா அப்ப இப்ப மலக்குல் மௌத் வர இருக்கிறார் என்பது அடையாளம். இவ்வளவுதானே தோழர்களே. சுவர்க்கம் அறிவுக்கல்ல, ஈமானுக்கு. புரிஞ்சு கொள்ளுங்கள், சுவர்க்கம் அறிவுக்கல்ல. அறிவு தேவை ஈமான படிக்கிறதுக்கு, ஆனா சுவர்க்கம் ஈமானுக்கு தான். யாருடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ அப்படியான ஒரு சுவர்க்கத்தில் அவங்க போவாங்க. இப்ப நீங்க வாங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிற இவ்வளவு கொடுமையையும் பார்த்துட்டு நம்மளால சகிக்க முடியல. அவ்வளவு துன்பம், துயரம், சோதனை, வேதனை நடக்குது. இஸ்லாமிய வரலாற்றில் வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் பிறக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்குள்ள ஒரே ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார் என்பதற்காக ஃபிரௌன் அன்று பிறந்த பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டான். அல்லாஹ் யாரை பாதுகாக்க நினைத்தான் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்க நினைத்தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போனான். நீ தானே கொல்ல துடிச்சா, உண்ட அரண்மனையை துற, உண்ட பெட்ட குடு, நீ தூங்குற உன்னுடைய அறைக்குள் அவர் தூங்க வேண்டும், உன்னுடைய மனைவியுடைய மடியில அவர் தவள வேண்டும், உண்ட சாப்பாட்டை அவர் சாப்பிடணும். இந்த பனி இஸ்ரவேலர்கள் அடிமை சமூகமாக இருந்தவர்கள் உன்னுடைய அரண்மனைக்கு வர முடியாது என்ற அந்த கோட்பாட்டை உடைச்சி குழந்தை அரண்மனையை திறந்து உண்ட பெட்ரூமுக்கு வரணும். அல்லாஹு தாலா செய்த ஏற்பாடு. ஏன் செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ்ட சுன்னத் ஒன்று இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்க நினைச்சிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் செய்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
அல்லாஹ் அவங்கள விட்டு கொண்டே இருப்பான். அப்ப திருந்துவான், இப்ப திருந்துவான், அப்ப தௌபா செய்வான், இப்ப தௌபா செய்வான் என்று அல்லாஹ் விட்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ் பிடிப்பான் ஒரு பிடி, அந்த பிடியிலிருந்து அவர்களால் மீள முடியாது. இதனால அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான், கொஞ்சம் பேர் அப்படியே விடுவான். இப்போ நீங்க யோசிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தான் பிறந்தார். மக்காவுல தான் பிறந்தார். இந்த மக்காவுல ரசூலுல்லாஹ் பிறந்து அவர வம்சாவளி குறைஷி குலத்துல தான் பிறக்கிறார். அதே குறைஷி குலம் தான் கஅபாவை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மக்காவுல பிறந்த ரசூலுல்லாவை மக்காவுல உள்ள காபிர்களை அடிச்சு விரட்டினாங்க. ரசூலுல்லாஹ் போனார். யாரோட போனார்? அபூபக்கர் அவர்களோட போனார். ரசூலுல்லாஹ் போய் எங்க தஞ்சம் அடைஞ்சாரு? மதீனாவுல தஞ்சம் அடைஞ்சாரு. யாரு ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்ட நேரடி கண்காணிப்புக்கு கீழே இந்த உலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவியோடு உலா வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயர்ந்த தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சில வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்ப வராரு. ஆயுதம் ஏந்தி கொண்டு வரல ரசூலுல்லாஹ். அந்த கஅபாவுக்கு வந்து இஹ்ராத்தை கட்டி அந்த கஅபாவுல தவாப் செஞ்சு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வராரு. அந்த நேரத்தையில் திரட்டப்படுற நேரம் கொஞ்சம் பேர், திரும்ப வார நேரம் 1000 சொச்சம் பேர், 1500 பேர் சஹாபாக்கள், பல வீரர்கள், உமர் அவர்கள் உட்பட. ஹுதைபியா என்று சொல்ற இடத்துல காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை திருப்பி அனுப்புறாங்க, போங்க நீங்க உம்ரா செய்ய இயலாது அப்படின்னு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு சம்மதிக்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. பிளண்டு விளங்குது, எல்லா ஒப்பந்தத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஓகே ஓகே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் போற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன திரும்ப போறோம் அப்படின்னு கேட்டாங்க. வாங்க அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான்னாங்க. வாங்க அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் திரும்ப மதீனாவுல இருக்கிறாங்க. இந்த காபிர்கள், இதுதான் காபிர்கள், இந்த காபிர்கள் மதீனாவுல இருந்த எல்லா சஹாபாக்களையும் சந்தோஷமாக வாழ்றாங்க, வாழ விடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் ஒன்று திரண்டு பத்ர் யுத்தத்துக்கு தயாராகி வராங்க. இப்போ நீங்க சிந்திக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்காவுல இருந்து திரட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அபூஜஹலுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கஅபாவுல சுஜூதுல இருக்கிற போது துஆ கேட்டாங்க. அபூஜஹலை நீயே பார்த்துக்க, உத்பாவை நீயே பார்த்துக்கண்டு கேட்ட துஆவுக்கு ரிட்டன் என்ன கிடைச்சிச்சுன்னா, கஅபாவை விட்டு நபியே நீங்க போங்க, அந்த மண்ணில் அபூஜஹலும் உத்பாவும் ஷைபாவும் இருக்கட்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் போனார். ரசூலுல்லாஹ் யாருக்கு எதிராக கேட்டாரு? அபூஜஹலுக்கு எதிராக கேட்டாரு, உத்பாவுக்கு எதிராக கேட்டாரு, ஷைபாவுக்கு எதிராக கேட்டாரு. யார் செத்துருக்கோடும்? உத்பா செத்துருக்கோடும், ஷைபா செத்துருக்கோடும், அபூஜஹல் செத்துருக்கோடும். அபூஜஹலும் ஷைபாவும் உத்பாவும் நல்லா தான் வாழ்ந்தார்கள் மக்காவில். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவுக்கு ஒன்றும் இல்லை. கேட்ட துஆ மாறி நடக்குது, நீங்க போங்க, மக்காவை விட்டு நீங்க போங்கன்னு அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான். போன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வாராங்க. வந்தவர் ரசூலுல்லாஹ் கஅபாவை பார்க்க விடல. திரும்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிற நேரம் 300 சொச்சம் சஹாபாக்கள், பத்ர் யுத்தம் நடக்க போகுது. 300 சொச்சம் சஹாபாக்கள், 1000க்கு மேற்பட்ட காபிர்கள். பலத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட, கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட காபிர்கள் எல்லாம் திரண்டு முஸ்லிம்களை அழிச்சிட வேண்டும் அப்படின்னு வராங்க. முஸ்லிம்கள்ட்ட ஆள் பலம் குறைய, ஆயுத பலம் குறைய, சாப்பாடு குறைய, நபர்கள் குறைய, எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த யுத்தத்தை நாங்க போய் போராடுறோம், நீங்க இங்க இருங்க, யுத்தம் வெல்ற மாதிரி இருந்தா நீங்க வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே தோக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் ஷஹீதாகிறோம், நீங்க திரும்ப போங்க. நாங்கள் தோக்குற மாதிரி இருந்தா நாங்க ஷஹீதாகிறோம், நீங்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்படக்கூடாது, நீங்க போங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் தான் முன்னுக்கே வந்தார். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தம் நடக்க போகுது, இரவு நேரம் ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்குற நேரம் சால்வை வந்து கீழே விழுகுது. அபூபக்கர் அவர்கள் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் துஆவை விட்டாங்களா? விடலை. மக்காவுல காபிர்கள் திரத்தக்குள்ளேயும் துஆ செஞ்சாங்க. அபூஜஹல் கொடலை அள்ளி போடுற நேரமும் துஆ செஞ்சாங்க. திரும்ப அநியாயமா வாழ்றோம், ஒன்று செய்யல, இவனெல்லாம் வந்து அடிச்சு நம்மள சமூகத்தை என்ன செய்ய போறானுங்க, சீரழிக்க போறாங்க. அப்பே துஆ கேட்குறாங்க, விடிய விடிய துஆ கேட்குறாங்க. அபூபக்கர் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதுக்கு மேல இந்த யுத்தத்தை இந்த முஸ்லிம்கள் வெல்லலண்டா, இதுக்கு பிறகு ஒன்ன சொல்ற மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு.
அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே பிரகாசத்தோடு இருக்கிறது. யுத்தத்துக்கு போனாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க வாளை ஓங்கினோம், ஆனா தலை உருண்டுச்சு யா ரசூலுல்லாஹ், ஆனா நாங்க வெட்டலை யா ரசூலுல்லாஹ்னாங்க. 300 லட்சம் சஹாபாக்கள் ஈமானோடும் பொறுமையாகவும் அந்த இடத்துல இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்த ரப்புல் ஆலமீன். நிச்சயமாக இன்றைக்கு பலஸ்தீன மண்ணில் போராடி கொண்டிருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் இந்த மண்ணில் மரணித்து கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அவர்கள் ஷஹீதுகளாக மரணித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உஹது யுத்தத்தில் வச்சு உடைக்கிற நேரம் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருந்தான் என்றால், ஒவ்வொரு சஹாபாக்களும் சஅத் இப்னு முஆத் அவர்களும் அந்த யுத்தத்திலேயே குத்தி கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த கொலவெறித்தனத்தோடு அன்று நடந்த காபிர்கள் இருந்தார்களாக இருந்தால், இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து முஸ்லிம்களை அடிப்பது என்பது அது அப்படியே நடக்கும். இந்த அடிபடுறத்தில் பாதிக்கப்படுற மக்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை கொடுப்பான். இந்த காபிர்களை அல்லாஹு தாலா மிக விரைவில் தண்டிக்க போகிறான் என்பது அடையாளம். அல்லாஹ் இந்த காபிர்களை மிக விரைவில் என்ன செய்ய போகிறான், தண்டிக்க போகிறான் என்பது அடையாளம். அதனால இன்றைக்கு நடக்கிற யுத்தமெல்லாம் உண்மைக்கு பார்க்கிற போது வேதனையாகத்தான் இருக்குது. தென்னாப்பிரிக்கா இன்றைக்கு இவர்களுக்கு எதிரான ஒரு குற்ற பிரேரணையை தயார் செய்து இன்றைக்கு ஒரு உலக நீதிமன்றத்தில் என்ன செஞ்சு வழக்கு தாக்கல் வச்சிருக்குது. அப்படி ஒவ்வொரு நாடும் போராடி கொண்டிருக்குது. ஆனால் இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், இன்றைக்கு முஸ்லிம்கள் யாரும் அங்கே இருந்து யாரும் ஒரு வார்த்தை அதிருப்தியா பேசினதை காணல. யா அல்லாஹ் என்ன யா அல்லாஹ் இந்த சோதனை அப்படின்னு யாரும் பேசினதை என்ன செய்யல, காணல. ஒரு சின்ன பிள்ளை கூட இஸ்லாத்துக்கு முரணா பேசின வார்த்தையே காணல. ஒரு பெண் கூட இஸ்லாத்துக்கு முரணா கதைத்த கதையை நாங்கள் காணல. எல்லாரும் ஈமான அதிகப்படுத்துகிற அளவுக்கு தான் போராடி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் கேவலத்தை எப்படி கொடுப்பான் தெரியுமா? கேவலமாக தான் கொடுப்பான். அபூஜஹல் என்பவன் பெரிய ஆள், குறைஷி தலைவர்களுடைய ஒரு பள்ளத்தாக்குடைய தலைவன். இந்த அபூஜஹலை யார் கொண்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த 2 சிறார்கள் தான் கொண்டாங்க. முஆத் முஅவ்வித் என்று வரலாறு படித்தோம், அவங்க தான் கொண்டாங்க. அபூஜஹல் எவ்வளவு பெரிய ஆள்! இந்த சின்ன 2 பேர், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர் சொல்றாங்க, எனக்கு பக்கத்திலையும் வலதிலையும் இடதிலையும் 2 பேர் இருந்தாங்க. நான் யோசிச்சேன், இந்த 2 சின்ன பிள்ளைகளும் நமக்கு பக்கத்தில் இருக்குது, நம்ம கொஞ்சம் பெரிய சஹாபாக்களுக்குள்ள போய் நின்றிக்கலாம் என்று நான் யோசிச்சேன். ஒருவர் சுரண்டி இந்த அபூஜஹல் யாருன்னு கேட்கிறாரு. அப்ப நான் கேட்கிறேன், என்னத்துக்கு கேட்குறீங்கன்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, என்ற உடம்புல உள்ள உசுர், அல்லது அவர் அண்ணனும் தம்பி 2 பேரும் அவர் உசுர் பிரிகிற வரைக்கும் நாங்க அபூஜஹலை ஒன்று கொல்லுவோம் அல்லது மரணிப்போம். நாங்க அப்படியே இருக்கிற நேரம் இஞ்சால நின்றவர் சுரண்டி அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்கிறாரு, ஏன் ரசூலுல்லாஹ்வே ஏசுறான் பேசுறான். ஓ அப்படியா, என்ன செய்ய போறீங்க? என்ற உடல்ல உள்ள உசுர், அவர்ற உசுர், 2 பேருடைய உயிரும் பிரிகிற வரைக்கும் அபூஜஹலை கண்டால் கொல்லாமல் விட மாட்டோம். அவர் சொல்றாரு, அபூஜஹல் அப்படியே வாரான், நீங்க கேட்ட கேனையன் அந்த வாரான். அப்படியே ஹதீஸ்ல வரும், நீங்க கேட்ட கேனையன் அண்ணா வாரான் என்றேன். 2 பேரும் ஓடி போய் வந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டி மற்றவர் கழுத்தை வெட்டினார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்த அந்த அபூஜஹலை இந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் கேவலமான முறையில் கொல்றான். 2 சின்ன பிள்ளையுடைய கையால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், கொண்டான். உங்களுக்கு தெரியும் தானே, ஒருவர் நொண்டி வந்து ரசூல்லா கிட்ட கேட்டார் தானே, யார் ரசூல்லா, நான் இந்த நொண்டி காலோடு மௌத்தாயினா எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டார் தானே. அம்ர் இப்னு அல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் தெரியுமா இவர்? உஹது யுத்தத்தில் பத்ர் யுத்தம் முடிச்சு வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லா, இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு மௌத்தாயினால், அவர் ரசூலா சொல்றாங்க, வேணா நீங்க போயிடுங்க, உங்களுக்கு காலை இல்லாதுன்னு. அவர் சொல்றாரு, நான் பத்ர் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று நான் துடிச்சேன், என்ற பிள்ளைகள் எல்லாம் 7 ஆண்டு சொல்லி உங்களுக்கு காலை 7 ஆண்டு ஒதுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்னை திரும்ப குடும்பத்திட்டு அனுப்பிடாதங்கன்றார் அம்ர் இப்னு அல் ஜமுஹ் அவர்கள். அவர் பிள்ளைகள் தான் பத்ர் யுத்தத்தில் இந்த அபூஜஹலை கொண்ட முஆது முஅவ்வித். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அதனால உலகம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம், பெரிய ஆயுதத்தை இஸ்ரேல் வைத்திருக்கலாம். நமக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம், அத்துஆ. முஸ்லிம்களுடைய ஆயுதம் அத்துஆ.
ஆயுதம் இல்லை, குண்டு இல்லை, உணவு இல்லை, தண்ணி இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், தபுக் யுத்தம் அகல் யுத்தம் நடக்குது. அகல் யுத்தத்தில் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 3000 பேர், 3000 சொச்சம் பேர், காபிர்கள் 10,000 பேர். பத்ர் யுத்தத்திலையும் 3 பெரும்பான்மை, இதுலையும் அஹ்ஸாபுடைய யுத்தத்திலையும் அவ்வளவு பெரும்பான்மை. நீங்க யோசிங்க, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அங்கதான் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்து அல்லாஹுடைய அருளை அவர்களுக்கு காட்டிய வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தையில நம்ம ஒரு பக்கத்தால புறாமப்படணும் என்னென்றால், அந்த மக்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒருவர் போய் ஒரு சிறுவன்கிட்ட போய் கேட்கிறாரு, மகன் கொத்து கொத்தா கொலை நடக்குது, குண்டு போடுறாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கல்வி இல்லை, எங்கட நாட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்கிறார். அப்ப அந்த சிறுவர் சொல்றாரு, உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நிம்மதியா வாழலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும். சின்ன பிள்ளை சொல்றாரு, உங்களோட நாட்டுக்கு வந்தா சாப்பாடு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், கல்வி கிடைக்கும், உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஆனா ஷஹீதுடைய அந்தஸ்து அந்த பூமியில கிடைக்குமான்னு கேட்டார். நீங்க பாருங்க, அங்கு உள்ள பிள்ளைகளுடைய ஈமான சுப்ஹானல்லாஹ். சில நேரங்களில் அந்த சஹாபாக்கள் எப்படி சஹாபிய சிறுவர்கள் அந்த யுத்தத்தில் நின்று சுவர்க்கம் போக வேண்டும் என்று துடிச்சாங்களோ அதே மாதிரியான உணர்வோடு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அந்த சஹாபிய சமூகத்தை போலயே அங்குள்ள சின்னம் சிறார்கள் பெண்கள் துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு விடுத்தார். என்ன அறிவிப்பு என்றால், யார் யாரெல்லாம் வீட்டில் 2 பேர் இருக்கிறீங்களோ அதில் ஒரு ஆள் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பாவும் மகனும், சஅத் மகன், ஹைஸமா வாப்பா, 2 பேரும் வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் 2 பேரும் போராடுறோம் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போராட இயலாது, 2 பேர்ல ஒரு ஆள் தான் போராடணும், ஒரு ஆள் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு ஆள் போராடணும். அந்த நேரத்தையில வாப்பாவை பார்த்து மகன் சொல்றாரு, வாப்பா உங்களுக்கு வயசு, நீங்க போய் குடும்பத்தை பாருங்க, நான் யுத்தத்துக்கு போறேன், நான் யுத்தத்தில் போய் போராடுறேன், திரும்ப வந்தா குடும்பத்திட்ட வாரேன், மௌத்தாயினா நான் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக போராடி சுவர்க்கம் போறேன். வாப்பா சொல்றாரு, மகன் இல்ல, நீங்க இளைஞர், நீங்க குடும்பத்தை பாருங்க, நான் யுத்தத்துக்கு போறேன், நான் ஷஹீதாயினா மரணித்து போகிறேன், நான் திரும்ப வந்து அவங்களோட வந்து சேர்றேன், நீங்க குடும்பத்தை பாருங்க. வாப்பாவுக்கும் மகனுக்கும் போராட்டம், நானா நீயா போராட்டம். 2 பேரும் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் பேரை எழுதி குலுக்குவோம், யாருட பேரு வருகுதோ அவர் யுத்தத்துக்கு போகட்டும், மற்றவர் வீட்டுக்கு போகட்டும் அப்படியான்னு சொல்லி 2 பேரும் பேரை போட்டு எழுதி குலுக்குறாங்க. அந்த நேத்தையில சஅதுடைய பேரும் விழுகுது, ஹைதமாவுடைய பேரையும் குலுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், வாப்பாட பேரு வரல, மகன் சஅதுடைய பேரு வருது. வாப்பா கேட்கிறார், மகன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்க, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்க, நான் போய் போராடுறேன், அந்த போராட்டத்தில் நான் போய் ஷஹீதாகி நான் அப்படியே போறேன், நீங்க குடும்பத்தை பாருங்க. மகன் சொல்றார், வாப்பா வாப்பா, லவ் கான கைரல் ஜன்னா, இது சுவர்க்கம், இது சுவர்க்கம் இல்லாமல் இருந்திருக்குமாக இருந்தால் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன் வாப்பா, கேட்க வேண்டாம், நாளை நடைபெறப் போகின்ற யுத்தத்தில் நான் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக போராட வேண்டும், அந்த யுத்தத்தில் நான் திரும்ப வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன், அந்த யுத்தத்தில் ஷஹீதாகி நான் சுவர்க்கம் போக வேண்டும், கேட்க வேண்டாம், நான் தரமாட்டேன் என்று அன்றைக்கு இருந்த வாப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த சுவர்க்கத்துக்கு நானா நீயா என்ற போட்டி அந்த சஹாபாக்குடைய காலத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு தாய் மகனை பிடிச்சு அனுப்புறா, போராடு, மகன் முகத்தை மறைச்சிட்டு வந்து பேசுற, ஏன் முகத்தை மறைக்கிறா, யாருக்கு பயப்படுறா, முகத்தை கலட்டு. சுப்ஹானல்லாஹ், கணவனை கொடுத்துட்டு மனைவி கையேந்துறா, அடுத்த மகன் இருக்கிறார் போராட்டத்துக்கு அனுப்பி என்று சொல்றா. பெரும் பலத்தோடு ஆயுதங்களோடு நிற்கிற போது அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு இந்த இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களும் சிறார்களும் பெண்களும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பது அடையாளம். நம்மட கடமை என்ன, இவ்வளவெல்லாம் போராடுறத பார்க்கிறோம். நானே
கஷ்டப்படுறத பார்க்குறோம் தானே, துன்பப்படுறத பார்க்குறோம் தானே, உணவில்லாமல் அலையிறத பார்க்குறோம் தானே, சின்ன சின்ன பிள்ளைகள் மரணிக்கிறத பார்க்குறோம் தானே, துண்டு துண்டாக வெட்டுவதை பார்க்கிறோம் தானே. இன்றைக்கு 2-3 நாளைக்கு முதல் ஒரு பலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு சுப்ஹானல்லாஹ் அவங்களோட இராணுவம், இஸ்ரேலுடைய இராணுவம் அந்த ஜனாசாவுக்கு மேலே அவங்களோட வாகனத்தை ஏற்றி ஏற்றி சந்தோஷப்படுறார்கள். இஸ்லாம் என்பது மரணித்து போன உறவுகளை கூட குளிப்பாற்ற நேரம் மெதுவா பக்குவமா குளிப்பாட்டணும். உசுரோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படி கையாளணும், அப்படி என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா இன்றைக்கு மரணித்து போன நம்முடைய இந்த உறவுகளை எல்லாம் ரோட்டுல வளர்த்தாட்டி வச்சு வாகனத்தை கொண்டு வந்து ஏத்தி ஏத்தி அதுக்கு மேல இன்றைக்கு சந்தோஷப்படுகின்ற நாடே இல்லாம வாழ்ந்து 1948ஆம் ஆண்டு பயத்துக்குள்ள தனக்கு என்ற ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லி அந்த நாடே இல்லாத இந்த நாடோடிகள் முஸ்லிம்களுடைய அந்த சொந்த இடத்துல வந்து குந்தி கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பலஸ்தீன் நாடே இல்லை என்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டார்களாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஏண்டா பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் அது மறுமையுடைய நாளின் அடையாளங்களிலும் ஒன்று. அதுக்கு பிறகு நிறைய நிறைய விஷயங்கள் அவசரமாக நடக்கும், மறுமை வந்துடும். அதனால் இந்த போராட்டம் இப்படியே போகும். அதுக்கு பிறகு ஒன்று பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அறிவிப்பாங்க, அதுக்கு ஒரு சமனான ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க, பாதுகாப்பை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஓயும், அதுக்கு பிறகு யுத்தம் மூளும். இப்படியே என்ன செய்யும், இது அழிக்கிறதும் கொல்றதும் முஸ்லிம்களை வெட்டுறதுமாக இது நடக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், ஒரு நாள் நிச்சயமாக இந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு என்ன செய்யும் வரும் என்பதுதான் யதார்த்தம். அங்கு மரணிக்கிறார்களாக இருந்தால் அவர்கள் ஷஹீதுகளாக மரணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திருமிதியில் 2217வது செய்தி, சத்தஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்தில் ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு அப்படியே எங்கே போகும் என்றால் ஹதரமௌத் என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு நெருப்பு என்ன செய்யும் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்க, கட்டளை இடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், அந்த நாளையில் நீங்கள் இருந்தால் ஷாமை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும், ஷாம் பால்படுத்தப்பட்டு விட்டால், இந்த பலஸ்தீனும் சேர்ந்துதான், ஷாம் பால்படுத்தப்பட்டு விட்டால் அங்கே எந்த விதமான நலவையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க பாருங்க, அஹ்மது ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 8554வது செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நாள் இன்னி ரஅய்து உமூதல் கிதாபி, நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ற தலையடியில் இருந்து இந்த கிதாபுடைய நடுப்பகுதி அப்படின்னா அந்த ஈமான் இஸ்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே போகுது. எங்க போகுது அப்படின்னு நான் பார்த்தேன். அது ஒரு நூர், ஒரு வெளிச்சம் அப்படியே ஒளி வீசிக்கொண்டு அப்படியே போகுது. அது எங்க போகுது என்று நான் பார்த்தேன். இல ஷாம், ஷாமை நோக்கி அது போனது. அலா இன்னல் ஈமான், அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் என்பது ஃபிஷாம், ஷாமிலே இருக்கிறது. நாங்கள் சொல்ல அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் என்பது ஷாமிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூபா லி ஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். தூபா லி ஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். தூபா லி ஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்கல் மலாயிகா, வானவர்கள் எல்லாரும் தன்னுடைய இறக்கைகளை ஷாமிலே விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லாரும் தந்த இறக்கைகளை ஷாமிலே விரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ வானவர்கள் எல்லாம் ஷாமிலே இறக்கைகளை விரித்து கொண்டிருந்தால் இந்த வாழ்கிற சின்ன பிள்ளைகளும் பெண்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு கேள்வி வரும். அந்த பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹு தாலா, அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹு தாலா, அங்கு மரணிக்கிறவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க நாடி இருந்தால் அதை விடவும் இந்த உலகத்தில் வேறு என்ன புண்ணியம் வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்களும் ஆழமாக உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
கடைசியாக இன்றைக்கு ஷாமுல வாழுகின்ற, பலஸ்தீனத்தில் வாழுகின்ற, காசாவில் வாழுகின்ற எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நம்மளோட கடமை என்னென்றா, பார்த்து கவலைப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுல மட்டும் நின்று கொள்ளக்கூடாது. நம்முடைய தஹஜத்துடைய நேரங்களில், சுஜூதுடைய நேரங்களில் சுஜூதுகள் நீளமாக வேண்டும், கண்களில் இருந்து கண்ணீர் குளமாக வேண்டும். அல்லாஹுவோடு நானும் நீங்களும் பேசுகின்றது அதிகரிக்க வேண்டும். அல்லாஹுவிடத்தில் நிறையவே பிரார்த்திக்க வேண்டும். அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுடைய விடிவுக்காக பிரார்த்திக்க வேண்டும், நம்முடைய ஈமானிய உறவுகள் என்ற அந்த சொந்தத்துக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஒன்றை மட்டும் யோசித்தால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. அங்கு கொல்லப்படுற பிள்ளை என்ற பிள்ளையாக இருந்தால், அங்கு ஷஹீதாகின்ற உடம்பு என்னுடைய சகோதரனுடைய உடம்பாக இருந்தால், அங்கு மரணிக்கின்ற உறவு என்னுடைய மனைவியாக இருந்தால், அங்கு மரணிக்கின்ற தாய் என்னுடைய தாயாக இருந்தால், நிம்மதியாக வீட்டில் சாப்பிட முடியுமா? நிம்மதியாக நம்முடைய வீட்டில் தூங்க முடியுமா? நிம்மதியாக உடுக்க முடியுமா? நிம்மதியாக இந்த உலகத்தில் சுத்த முடியுமா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். எனவே காலம் யுத்தம் நடக்குது, குண்டு போடுறாங்க, அழிகிறாங்க, திரும்ப அமைதியாகிறாங்க என்ற பார்வைகளுக்கு அப்பால் ஒரு முஸ்லிம் ஆகிய நானும் நீங்களும் ஈமானிய சொந்தம் என்ற அடிப்படையில் அங்கு வாழுகின்ற பெண்களுக்கும், அங்கு வாழுகின்ற சிறார்களுக்கும், அங்கு மரணிக்கின்ற உறவுகளுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய கைகளை பலப்படுத்தி விடு, உன்னுடைய உதவியை கொடு. உலகமே அதை கைவிட்டாலும் நீ ஒரு காலமும் கைவிட மாட்டாய். உன்னுடைய உதவி மிக விரைவில் இருக்கிறது. ஆட்சியும் அதிகாரமும் உன்னுடைய கையில் இருக்கிறது. நீதான் அனைத்து மீதும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், நீ நாடுவதை செய்வதற்கு தகுதியானவன் என்ற அந்த ஈமானிய பண்புகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நானும் நீங்களும் சுஜூதுகளிலும் என்னுடைய பிரார்த்தனைகளிலும் உங்களுடைய பிரார்த்தனைகளிலும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்குள்ள நிலைமைகளை நினைத்து அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி, அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும், அந்த மக்களுக்கு பணத்தால் உதவி செய்ய முடியாவிட்டாலும், எல்லாவற்றையும் விட பெரிய உதவி பிரார்த்தனை என்று சொல்லுகின்ற உதவியில் மறந்து விடாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கு வாழுகின்ற மக்களை, அவர்களுடைய கையை பலப்படுத்தி அங்கு மரணிக்குகின்ற மக்களை அல்லாஹு தஆலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.